இயேசுவின் அபிஷேகம். Today we read about Jesus' anointing. வேதத்தில் பலர் பெற்ற அபிஷேகத்தை குறித்து வேதம் அதிகமாக சொல்லுகிறது. The Bible speaks more about the anointing that many had received. பழைய ஏற்பாட்டிலும் அபிஷேகம் பெற்றவர்கள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் அபிஷேகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. There are people who were anointed in the Old Testament. There are also people who were anointed in the New Testament. இதில் விலையேற பெற்ற வித்தியாசமான அனுபவம் என்பது இயேசு பெற்ற அபிஷேகம். One of the most different experiences and a peculiar one is the anointing that Jesus received. இயேசு பெற்ற ஏழு அபிஷேகத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். I want to set before you the 7 anointing that Jesus received. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். He was being anointed at every stage. அபிஷேகம் என்பது ஒரு விசை மாத்திரம் ஒரு மனிதன் மேல் ஊற்றப்படுகிறதோ அனுப்பப்படுகிறதோ அல்ல. Anointing is not something which is poured upon man or sent upon man only once. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு, புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு. The Old Testament anointing differs from the New Testament. பழைய ஏற்பாட்டில் தைலம், எண்ணெய், சால்வை இவைகளினாலே அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. The Old Testament that using the ointment or the oil or the mantle they were being anointed. எலிசா அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவன் மேலே எலியா சால்வையை போட்டான். When Elisha was anointed, Elijah put his mantle upon him. ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. When Aaron was anointed, the oil of anointing was poured on him. தாவீது ஒரு விசை அபிஷேகம் பண்ணப்பட்டது போது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். When David was anointed, he was being anointed with the anointing oil. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் அப்படிப்பட்டது அல்ல. But the anointing of Jesus Christ is not so. அது வித்தியாசமானது. It is different. அது விலையேற பெற்றது. It is precious. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டே இருந்தார். Every step or every stage Jesus Christ was anointed. இப்போ நீங்க எல்லாரும் எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள், ஒன்று ரெண்டு பேர் அபிஷேகம் பெறாம இருப்போம். You and I, we all are being anointed. Maybe one or two are not yet anointed still. ஆனா இப்போ அபிஷேகத்தினுடைய எந்த ஸ்டெப் இல்லாட்ட ஸ்டேஜ் அதுல நம்ம இருக்குறோம்ங்கறத நம்ம விளங்கணும். But we need to understand which step we are standing in this anointing. ஏதோ நம்ம வர்றோம், கொஞ்ச நேரம் சுத்தி அடிக்கிறோம், கொஞ்ச நேரம் ஆவில நிரம்புறோம், முழங்கால் வலிச்சிருதுன்னா உட்கார்ந்துறோம், திருப்பி ஏதோ ஒரு கோரஸ் பாடினா டமான்னு கை தட்டுறோம், திருப்பி எந்திரிச்சு வீட்டுக்கு போறோம், அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி இது பெந்தெகோஸ்தே வாழ்க்கை அல்ல. We come here, we sanctify ourselves for some time, we get filled in the anointing for some time, we kneel down, and after some time we sit down if our knees are paining, and then we clap our hands and sing and return. That is not the Pentecostal anointing is. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். When Jesus was anointing, he was called the Christ. கிறிஸ்துனா என்ன? What is Christ? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். One, the anointed one. அதுக்கு இன்னொரு பெயர் மேசியா. Another name is Messiah. அப்படினா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். It means the anointed one. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி Proverbs 8:23. நீதிமொழிகள் 8:23. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இங்கே இயேசு அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்றார். Here Jesus says, I was anointed from everlasting. தமிழ்ல அனாதைன்னு எடுத்துட கூடாது. தமிழ்ல இது அனாதினா எவர்லாஸ்டிங். நான் அனாதிமாங்க. அனாதை வேற, அனாதி வேற. To be an orphan is different from being everlasting. புரியுதா? Do you understand? அனாதைன்னா கைவிடப்பட்டவங்க, புருஷன் இல்லாதவங்க, இல்ல குழந்தை இல்லாதவங்க, யாருமே பராமரிப்பு இல்லாதவங்க அனாதை. Those who are orphans are those who are being no one sustains them, they are widows, they are childless people. ஆனா இயேசுவினுடைய அபிஷேகம் அனாதி அபிஷேகம். But the anointing of Jesus was one which is everlasting. அவர் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He was already anointed. அவர் மேல இருந்த அபிஷேகம் நித்தியமான அபிஷேகம். The anointing that was upon him was one which is eternal and everlasting. அங்க இப்ப பூமியில வர்றார். But he comes to the earth now. அங்க அவருடைய அந்த ஒவ்வொரு அபிஷேகத்தை நம்ம விளங்கணும். Now we have to understand every step of his anointing. இதை நம்ம கத்துக்கிட்டா நாம இத பிராக்டீஸ் பண்ணலாம். Once we learn this, we can also practice the same. எப்படி இயேசு ஜெயித்தார்? How did Jesus overcome? இயேசு சொல்றாரு நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேங்கறார். Jesus says I have overcome the world. மாம்சத்தை ஜெயிச்சேங்கறார். I have overcome the flesh. பிசாசை ஜெயிச்சேங்கறார். I have overcome the devil. மரணத்தை ஜெயிச்சேங்கறார். I have overcome death. பாதாளத்தை ஜெயிச்சேங்கறார். I have overcome hell. எப்படி அவரால ஜெயிக்க முடிஞ்சது? How was he able to overcome? பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இருக்கிறது போல அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய்
வெளிப்பட்டார். Just as the children are with flesh and blood, even so he manifested himself in the flesh and blood. அப்படி இருக்கும்போது எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? If that was so, how did he overcome? அவர் தேவகுமாரன் தான், ஆனா மனுஷகுமாரனாய் மாற்றப்பட்டார். He was the son of God, but he became the son of man. அதுக்கு காரணம் What is the reason? அவருடைய பிறப்பில் ஒரு அபிஷேகம். His anointing at his birth. லூக்கா 1:35. Luke 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். The Holy Spirit shall overshadow thee. கருவில் ஒரு அபிஷேகம். Anointing in the birth. கருவில் அபிஷேகம். One anointing in the womb. பிறப்பில் ஒரு அபிஷேகம். Anointing at birth. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இந்த சபைக்குள்ள வந்த உடனே நமக்கு கிடைக்கிற ஒரு அபிஷேகம். This is the anointing that we receive at the moment we enter into our spiritual life into this church. இத பைபிள் சொல்லுகிறது முன்மாரின்னு சொல்லுது. This is what the Bible calls as the former rain. இரண்டாவது ஒரு பின்மாரி, அதை குறித்து நம்ம பின்னொரு நாள் பார்க்கலாம். Secondly, it is the latter rain. We shall see that another day. உன்னுடைய பிறப்பில் ஒரு அபிஷேகம் இருந்தா அது உனக்குள்ள ஸ்டார்டிங்லயே பரிசுத்தத்தை குறித்த ஒரு விஷனை உனக்கு தந்துரும். If there is an anointing in you at birth, then it will give you a vision about holiness even from the beginning. சபைக்குள்ள வந்த உடனே, as soon as you enter the church, ரட்சிக்கப்பட்ட உடனே, as soon as you are saved, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, the moment you water baptized, இந்த சபைக்குள்ள வந்த உடனேயே, the moment you step into the church, அதுக்காக வந்த உடனே முதல் நாளே அபிஷேகத்தில் நிரம்பி குப்புற விழுறது அல்ல. it does not mean that you should be anointed and fall topsy-turvy the moment you enter into the church. கர்த்தர் உன்னை நேசிச்சு அந்த அபிஷேகத்தை உன் தலையில வச்சார்னா உனக்கு ஸ்டார்டிங்லயே பரிசுத்தத்தை பத்தியான ஒரு வெளிச்சம் கிடைச்சிடும். If the Lord loves you and places his anointing upon your head, it means you will receive a vision even from the beginning. பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உனக்குள் பிறப்பது பரிசுத்தம் என்று எண்ணப்படும். The Holy Spirit shall overshadow you, and that which shall be born of you shall be called holy. அந்த வாலிபன், அந்த வாலிப பெண், இல்லப்பட்ட அந்த சகோதரன் சகோதரி, அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த ஹோலினஸ் மேல ஒரு தாகத்திலேயே தான் இருப்பாங்க. The young boy or the young girl or the brother or the sister, even from the beginning they will have a thirst for holiness. இரண்டாவதா, Secondly, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Acts chapter 4 verse 28. ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு, அபிஷேகம் பண்ணின பரிசுத்த பிள்ளை. The holy child Jesus was anointed. பிள்ளையான இல்லாவிட்டால் வளர்ப்புல அவர் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. As a child, when he was brought up, there was an anointing upon him. அதனாலதான் அவர் பரிசுத்த பிள்ளை என்று அழைக்கப்பட்டார். That is why he was called as the holy child. 30ஆம் வசனம். Verse 30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே. இங்கே பரிசுத்த பிள்ளை என்று இரண்டாவது அழைக்கப்படுகிறார். Secondly, he is being called again as the holy child. சபையில வந்த பிறகு வந்த உடனே ஒரு அபிஷேகம். As soon as you enter the church, there is an anointing. அடுத்து வளர்ப்பில் ஒரு அபிஷேகம். Then secondly, there is an anointing in the growth. இந்த சத்தியத்தை கேட்கும்போது, when you hear the truth, வசனங்களை படிக்கும்போது, as you read the word of God, ஜெபம் பண்ணும்போது, when you pray, விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும்போது, when you learn the faith, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிள்ளை இந்த காலத்துல ஒரு அபிஷேகம். little by little, when you are a child, you receive the anointing. இந்த அபிஷேகம் வரும் பொழுதுதான் நீ பரிசுத்தத்தில வளருவாய். Only when you receive this anointing you shall grow in holiness. இல்லனா சபையில நம்ம இருப்போமே தவிர பரிசுத்த பிள்ளையாக இருக்க மாட்டோம். If not, we will be a member of the church, but we will not be a holy child. இந்த அபிஷேகம் வரும் பொழுது, when this anointing descends, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது? what kind of anointing do we possess? மத்தவங்கள காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. The anointing that we have is peculiar from what others have. இயேசு பிள்ளையாக இருக்கும் பொழுது அபிஷேகத்துல நிரப்பப்பட்டிருந்தார். Jesus was filled with the anointing even when he was a child. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது அபிஷேகம். That is the second step of anointing in our life. இதைத்தான் லூக்காவில நான் வாசிக்கும் பொழுது, This is what reading in the book of Luke, 2ஆம் அதிகாரத்துல chapter 2, 40ஆம் வசனம். verse 40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இது இயேசுவினுடைய வளர்ச்சியில் உள்ள அந்த அபிஷேகம். This was the anointing in the growth of Jesus. அதான் ரொம்ப முக்கியமானது. This is very important. ஒரு சிலர் சபைக்குள்ள வந்த உடனே பரிசுத்தத்தை பத்தி வாஞ்ச இருக்கும், ஆனா வளர்ப்பு இருக்காது. Some will have a desire for holiness as soon as they enter the church, but they will not have a growth. இன்னைக்கு நமக்குள்ள
அநேகருக்குள்ள இந்த வளர்ச்சி இல்ல. Today many of us do not have this growth. அந்த வளர்ச்சி இல்லாதனால தான் சபையில நம்ம பேருக்கு ஒரு பிலீவரா இருக்கிறோம். Because we lack this growth, we are just nominal Christians in the church. ஏதோ வர்றோம் போறோம் அப்படி இருக்கிறோம். We just come and go. ஒன்று இயேசுவின் அபிஷேகம் அநாதி அபிஷேகம். One is the anointing of Jesus, is the everlasting anointing. அதை விட்டுருங்க. That is okay. அதை விட்டுருங்க. That is on one side. ஃபர்ஸ்ட் உன்னுடைய பிறப்பில் அபிஷேகம், இயேசுவின் பிறப்பில் அபிஷேகம். Firstly, there was anointing in the birth of Jesus. இரண்டாவது இயேசுவினுடைய வளர்ச்சியில் ஒரு அபிஷேகம். Secondly, the growth of Jesus, there is an anointing. அதனால தான் இயேசுவினுடைய வளர்ச்சி வந்து வித்தியாசமா இருந்தது. That is why the growth of Jesus was different. என்னது? What was that? 12 வயசுலயே அந்த அபிஷேகம் இருந்ததனால கீழ்ப்படிதல் இருந்தது. Because he was anointed even at the age of 12, he was obedient. லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். Luke chapter 2 verse 51. தம்பி வசனம் டேய் வசனம் சொன்னா வசனம் பார்க்கணும். நான் இங்க எல்லாருக்கும் பேய் ஓட்டிடுவேன். எனக்கு வசனம் படிக்கணும், எழுதணும், நோட் பண்ணணும், ரொம்ப தெளிவா இருக்கணும், ரொம்ப கிளியரா இருக்கணும். முன்னால வந்தா உட்காரணும், கண்ணை மூடணும், முழங்கால் போடணும், அபிஷேகத்தில் நிரம்பணும், எல்லாம் செய்யணும், கத்துக்கணும். வாசிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 12 வயசுலயே கீழ்ப்படிதல் அவருக்குள்ள வந்ததுக்கு காரணம் இந்த பிள்ளை வளரும் பொழுதே ஒரு அபிஷேகம் இருந்தது. The obedience that was found in him even at the age of 12 because of the anointing that he received in the growth. 42ஆம் வசனம் சொல்லுகிறது அவருக்கு 12 வயதானது. Verse 42 says he was 12 years old. அதில இருந்து எத்தனை வயசு வரைக்கும் அப்படி இருந்தாரு? Up till when was he so? லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது 30 வயது வரை ஒரு 18 வருஷம் அவருக்குள்ள இந்த அபிஷேகம் கீழ்ப்படிதலை நிரப்பி கொடுத்தது. Luke chapter 3 verse 23 we read up till the age of 30 for 18 years this anointing brought an obedience within him. இதுதான் வளர்ப்பில் அபிஷேகம். This is the anointing and growth. இந்த சபையில நம்ம வந்துட்ட பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது அப்பப்ப அபிஷேகம் இறங்கிக்கிட்டே இருக்கும். After having come into this mission, as we grow little by little, anointing will keep descending on us. அதனால தான் அவருக்கு பேர் பரிசுத்த பிள்ளை. That is why he was called the holy child. அபிஷேகம் இறங்கின பொழுது பரிசுத்தம் உண்டானது. When he received the anointing, he had holiness. இப்பொழுது வளர்ச்சியில் அபிஷேகம் வரும் பொழுது பரிசுத்த பிள்ளையாக அவர் உருவெடுத்தார். Now when he received the anointing at his growth, he took the form of a holy child. மூன்றாவதாக Thirdly, மத்தேயு 3ஆம் அதிகாரம் Matthew chapter 3 16ஆம் வசனம். verse 16. ஞானஸ்நானத்தில் அபிஷேகம். Anointing at water baptism. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இப்பொழுது ஞானஸ்நானத்தில் ஒரு அபிஷேகம். Now anointing at water baptism. சர்ச்சுக்குள்ள வரும்போது ஒரு அபிஷேகம். When you enter the church, you have an anointing. சர்ச்சில சத்தியத்தை கேட்டு வளர்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு அபிஷேகம். As you hear the truth and grow in the church, you have an anointing. இப்ப சர்ச்சில ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கிறோம். Now you surrender to the church, the laws of the church, and you are water baptized. பாப்டைஸ்ட்ல அந்த இதுல ஒரு அபிஷேகம் வரும்போது தான் ஞானஸ்நானங்கிறது ஒரு சரியான ஒரு டர்னிங் பாயிண்ட். Only when you receive the anointing at water baptism is a turning point. அதுக்கு பிறகுதான் நம்முடைய கண்கள் எங்க போகுது? பரலோக ராஜ்யத்தை குறித்து திரும்புறது. After which our eyes turn towards the kingdom of God, the kingdom of heaven. புறாவை போல வானத்திலிருந்து இறங்கினார். The spirit of the Lord as a dove descended upon him. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. The heavens were opened to him. அப்ப ஞானஸ்நானத்துல ஒரு அபிஷேகம். So anointing at water baptism. ஆக்சுவலா சரியான அபிஷேகம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம எல்லாரும் வாங்கிடணும். The right anointing is we should receive at water baptism. பாஸ்டர் அருள்தாஸ் இருக்கும் பொழுது During the period of Pastor Aruldas, ஞானஸ்நானத்துக்கு தொட்டியில இல்ல குளத்துல ஆளுங்களை இறக்கி விடுவார். he will lower people into the water baptism tank. பாத்தீங்கன்னா இந்த ஆவி பிடிச்சவங்க எல்லாம் அங்கே ஆடிட்டே இருப்பாங்க. Those who are possessed will start to tremble there. அப்ப அவர் சொல்லுவார், Then he will tell, ஆடு, you start shaking, ஆடிட்டே இரு. you keep on trembling. ஞானஸ்நானம் கொடுக்கிற வரைக்கும் உனக்கு பெர்மிட் இருக்கு. You have permission until you are water baptized. ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு நீ உனக்கு இனிமே இடம் கிடையாது. After you are water baptized, you have no place. அதுபோல Even so, அபிஷேகம் ஞானஸ்நானம் எடுத்த உடனே உன் மேல இறங்கிரணும். anointing should descend immediately as soon as you are water அதையும் நான் baptized. பார்த்திருக்கிறேன். That is why should we see this? அதையும் நான் பார்த்திருக்கிறேன். I have also noticed that. அபிஷேகம் அந்த ஞானஸ்நானம் கூட்டத்து ஏறின உடனே ஒரு அபிஷேகம். The moment they receive the anointing and they ascend the tank, they receive the anointing. ஏன்னா Why? இனி பாவம் செய்ய மாட்டேன். I will not sin no more. பாவத்துக்கு மரிக்கிறேன். I am dead to sin. நான் நீதிக்கு பிழைக்கிறேன். I am alive to righteousness. அப்படி ஒரு வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் இருந்தாதான் அந்த வாழ்க்கையை செயல்படுத்த முடியும். When a person dedicates himself to such a life, only through the anointing he can operate this life. இது இயேசுவின் மேல இருந்த மூன்றாவது அபிஷேகம். This is the third stage of anointing in Jesus Christ. நான்காவது Fourthly, ஏசாயா
Isaiah 61:1. chapter 61 verse 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இயேசு சொல்றார், Jesus said, இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறது, it is about Jesus it is said, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. there is an anointing upon me. எதுக்கு எனக்கு அபிஷேகம் கொடுத்தாரு? Why has he anointed me? சுவிசேஷம் அறிவிக்க. To preach the gospel. அபிஷேகத்துல இயேசுவுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது. Through the anointing there was a ministry that was entrusted to Jesus. அது அவருக்கு அறிவிக்கப்பட்டது. It was given to him. ஏசாயா 11:2. Isaiah chapter 11 verse 2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஞானஸ்நானம் எடுக்க அபிஷேகம் பெறும் பொழுது ஞானம், உணர்வு, ஆலோசனை, பெலன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இவையெல்லாம் சேர்ந்து உள்ள வருது. When we receive the anointing at water baptism, we have wisdom, understanding, counsel, might, and the spirit of the knowledge and of the fear of the Lord. அபிஷேகம் பெறும் பொழுது When we receive the anointing, ஞானம், wisdom, உணர்வு, understanding, ஆலோசனை, counsel, பெலன், might, அறிவு, knowledge of the, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், and also the fear of the Lord. இதெல்லாம் எதோட சேர்ந்து வருது? What are these accompanied with? அபிஷேகத்தோடு சேர்ந்து அடுத்து உன் ஊழியம் என்னங்கற ஒரு அறிவையும் உனக்கு கொடுக்குது. Along with the anointing, it also gives you a understanding what your ministry is. அநாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு, Jesus was anointed from everlasting. பிறப்பில் அபிஷேகம் பண்ணப்பட்டார். He was anointed at birth. வளர்ப்பில் அபிஷேகம் He was பண்ணப்பட்டார். anointed at growth. ஞானஸ்நானத்தில் அபிஷேகம் He was பண்ணப்பட்டார். anointed at water baptism. அபிஷேகமும் பண்ணப்பட்டார். He was also anointed. ஐந்தாவது Fifthly, ஊழியத்தில் அபிஷேகம். anointing in the ministry. லூக்கா எழுதின சுவிசேஷம் The Gospel of Luke, 4ஆம் chapter அதிகாரம் 4, 18ஆம் வசனம். verse 18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இது அவருடைய ஊழியம். நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அதை இன்னொரு விதத்துல வாசிச்சோம். This is his ministry. We have read this in another term a little time back. ஊழியத்தில் அபிஷேகம். Anointing in the ministry. அதுக்கு பிறகுதான் அவர் இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கினார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், அற்புதம் செய்தார், அடையாளம் செய்தார், மரித்தோரை எழுப்பினார். After which we read that he healed the broken-hearted. He also binded up the set them those who were captives at liberty. He opened the prison to them that were bound. He also set others free. இதை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது In another place he says about this. அப்போஸ்தலர் 10:38. Acts of the Apostles chapter 10 verse 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இது ஊழியத்தில் அபிஷேகம். This is the anointing at ministry. இந்த ஸ்டேஜில் இந்த அபிஷேகம் வந்தபோதுதான் நன்மை செய்கிறவராய் மாறினார். Only when he received the anointing at this stage he went about doing good. பிசாசின் கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கினார். He set the people free from the bonds of the devil. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். I believe to an extent you would have understood now. என்ன அபிஷேகம் இப்போ நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கறதை நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். You would have spotted which stage you are in. எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? Which is your stage? ஒருத்தன் புதுசா மாடு வாங்கியிருந்தான். A person had bought a new ox newly. 2 மாடு வாங்கியிருந்தான். He had 2 oxen. அதை வண்டியில பூட்டினான். He also put accustomed to the cart. நைட்ல ஃபுல்லா லோடு ஏத்திட்டான். He set the cart at full load. இப்போ மார்க்கெட்டுக்கு ஓடிட்டு போறான். Now he also driving the cart. மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கான். He went to the market. கொஞ்ச நேரம் வண்டி ஓடிட்டே வந்தான். For a short while he was driving the cart. மெயின் ரோடு அந்த ஒரு குறிக்கப்பட்ட இடம் வந்த உடனே அவன் எப்பொழுதும் போல தூங்கிட்டான். At a particular point, as usual, he slept. முழிச்சு பார்ப்பான் அப்பப்போ. Often he would wake up and see. போயிட்டே இருக்கும். The oxen would keep walking. அப்ப அவன் அப்படி லேசா முழிப்பான், வண்டி போய்கிட்டு இருக்கு, ரைட் ஓகே. He would slightly wake up and find the cart moving and he would again sleep. இப்படி போயிட்டே இருக்கு. It was just going on like this. அப்பப்போ முழிப்பான். Often he would wake up to see. அப்பப்போ முழிக்கும் போதெல்லாம் பார்த்தா வண்டி நெஞ்சிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. Whenever he would wake up, he would find the cart moving. இப்போ டைம் ஆயிடுச்சு. Now it is almost time. டப்புன்னு முழிச்சிட்டான், நல்லா தெளிவா முழிச்சிட்டான். He had a clear he was awake now. எவ்வளவு தூரம் வந்திருக்கு, மார்க்கெட் பக்கத்துல வந்தாச்சான்னு பார்க்கறான். He wanted to see if they have come near the market. எங்க இருந்துச்சு தெரியுமா? You know where the cart was? இவன் எங்க முதல்ல தூக்கத்துல விட்டானோ அங்கதான் இருந்துச்சு.
The cart was where he first let go of the cart without his control in his sleep. ஆனா ஓடிட்டே இருக்கு. But it was still moving. எப்படி? How? இவன் முழிச்சு பார்த்தா காலையில விடிஞ்சிருச்சு, விடிய போற டைம் வந்துருச்சு. இப்போ என்னன்னு பார்க்கறான், மார்க்கெட் கிட்ட வந்துச்சான்னு பார்த்தா இவன் எப்போ ஃபர்ஸ்ட்ல அசந்தானோ அதே இடத்துல இருக்கு, ஆனா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. When he woke up, it was almost about to dawn, and he wanted to know if they have reached the market, but the cart was still where he was when he felt drowsy at first. எங்க தான் சுத்திட்டே இருக்கு. Where was the cart moving? இவன் எங்க விட்டானோ அந்த இடத்துல ரவுண்ட் அடிச்சிட்டு. The cart was moving, the oxen were moving in the place exactly where he felt drowsy. ஏன் காரணம் சொல்லுங்க பாப்போம். What is the reason? கடைசில தான் புரிஞ்சுது, அந்த மாடு செக்குல ஓடிக்கிட்டு இருந்த மாடை இவன் வாங்கிட்டு வந்தான். Finally he understood it was the oxen which was actually plowing or which was making the. அது எங்க ஓடிட்டு இருக்கோம்? அது மார்க்கெட்டுக்கு போகும். Will it go to the market? அது அடுக்கு செக்க சுத்தி 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 எந்த இடத்து வரைக்கும் இவன் கண்ட்ரோல் பண்ணானோ அது வரைக்கும் ஒழுங்கா வந்துச்சு. எப்போ இவன் கண்ட்ரோலை விட்டானோ அதை எங்க சுத்த ஆரம்பிச்சிருச்சு, பழைய லெவலுக்கு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. The place till which he controlled, it was moving forward, but when he left his control, it started moving. எப்போ அபிஷேகத்துல இருந்தையோ அது வரைக்கும் கரெக்டா போய்கிட்டே இருக்கும். எப்போ அபிஷேகத்தை விடுறியோ ஜென்ம சுபாவம் வந்துரும், செக்கு சுத்த ஆரம்பிச்சிரும். The moment you அதே have, ஸ்பாட்ல until you have the anointing, you will keep moving rightly, but the moment you lose the anointing, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலேயே நிக்கும். you will get back to the early state. இல்ல வளர்ப்புலயே நிக்கும். It will be at growth, இல்ல ஞானஸ்நானத்திலேயே நிக்கும். or it will remain at water baptism, இல்ல அபிஷேகம் பெற்ற இடத்திலேயே நிக்கும். or in the place where you receive the anointing. இப்போ நீங்க கண்டுபிடிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். Now I think you are going to understand. செக்கு மாடு நிக்குதா எங்க நிக்குதோ என்னன்னு தெரியல, கொணவட்டம் எங்க நிக்குதுன்னு எனக்கு தெரியல. I do not know where Konavatam stands. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? Where are you? உன்னுடைய பிறப்பில் அபிஷேகம் உண்டு, There is an anointing at birth, வளர்ப்பில் அபிஷேகம் உண்டு, anointing at the growth, ஞானஸ்நானத்தில் ஒரு அபிஷேகம், anointing at water baptism. அபிஷேகத்திலேயே ஒரு நிறைவான ஒரு தன்மை இருக்கு. Anointing has a fullness. அடுத்து ஊழியத்தில் ஒரு அபிஷேகம். Anointing in the ministry. ரோமர் 8:11 வசனத்துல Romans chapter 8 verse 11. மரித்த பின் ஒரு அபிஷேகம். Anointing after death. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, the spirit that raised him up from the dead, உங்களில் வாசமாயிருந்தார். if it dwells in you, சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். he shall quicken your mortal bodies. உனக்குள்ள அடிக்கடி ஏற்படுகிற போராட்டம், பிரச்சனை, மரணம், மரணத்துக்கு எதுவான தன்மைகள், தாக்குதல்கள், இவைகளுக்கு மத்தியில ஒரு அபிஷேகம் இருக்கு. The often conflicts and problems and the death and the attacks of death that are found in you, there is an anointing amidst all these. ஒருவேளை இந்த உலக ஓட்டம் முடிஞ்சா கூட எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் உன்னை என்ன செய்யும்? தூக்கும், எடுக்கும். Perhaps your race on this earth has come to an end. When the trumpet shall sound, an anointing will quicken you. இயேசு மரிச்ச உடனே ஒரு அபிஷேகம் வந்தது. Jesus received an anointing at his உனக்கு death. வியாதி, பலவீனம், தோல்விகள் வரும்பொழுது ஒரு அபிஷேகம் வரணும். When there is sickness, weaknesses and defeats in your life, there should be an anointing upon you. இயேசுவின் 7வது அபிஷேகம், The 7th anointing of Jesus, சீயோனில் அபிஷேகம். anointing in Zion. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 2nd 6ஆம் Psalm வசனம். verse 6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். பரலோகத்துல கூட உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகத்துல தான் நீ பரலோகத்துல இருக்க முடியும். Even in heaven there is an anointing. Only with that anointing you can remain in heaven. எல்லாரும் இப்ப கண்களை மூடுவோம். Now let us all close our ஒரு eyes. half an hour time. We have half an hour's time. உங்களுக்கு இயேசுவின் அபிஷேகம் வேணும். You need the anointing of Jesus. அதனால தான் அவர் எந்த பகுதியிலும் தோற்று போகல. That is why in anything he was not defeated. பிறப்பில் அவரை அழிக்கும்படியாக வல்லமைகள் தேடினது. There were powers which sought him to destroy him at his birth. ஆனா பிறப்பில் அவரை அழிக்க முடியல. But he could not be destroyed. அபிஷேகம் பெற்றவரை அழிக்க முடியாது. The one who is anointed cannot be destroyed. வளர்ப்பில் அவரை அழிக்க பிரயாசப்பட்டார். They also endeavored to destroy him at his growth. முடியவில்லை. It was impossible. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாய் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அபிஷேகம் பெற்று சீயோனில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். After which continually at every stage he received the anointing, and finally he was anointed as a king in Zion. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி முழங்கால் படிங்க. For some time let us all close our eyes and kneel down. நம்மேல என்ன அபிஷேகம் இருக்கிறது? What kind of anointing lies on us? எத்தன்மை உள்ளதாய் இருக்கிறது? What is the attribute of the anointing upon us? எந்த நிலவரத்தில் இந்த அபிஷேகத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? What is our stage in which we are using the anointing? நம்ம இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம்? What is our stage which we are standing on? நம்ம இப்ப நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் போதுமானதா? Is the anointing which is upon us sufficient on us? இதை வைத்து நாம் ஜெயிச்சிரலாமா? Can we overcome with this anointing? இதை வச்சு நாம பரிசுத்தமாயிரலாமா? Can we become sanctified with this இதை anointing? வச்சு நாம் பூரணப்பட்டுறலாமா? Can we be perfect with this anointing? இதை வச்சு
வச்சு நான் உயிரோடு எழும்பிரலாமா? Can we be quickened with this anointing? இதை வச்சு நாம் புதிய எருசலேம் சீயோனில் அபிஷேகம் பண்ணப்பட்ட முடியுமா? Can we be anointed in holy Jerusalem and Zion with this anointing? கொஞ்ச நேரம் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். For a little while let us dedicate ourselves into the hands of the கேளுங்க Lord. ஆண்டவரே. Ask the Lord. ஆண்டவரே, இயேசுவை நீர் அநாதியாய் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தீர். Lord, you are anointed from everlasting. அந்த அபிஷேகம் இப்ப என் மேல வரட்டும். May this anointing descend on me now. அவருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு அபிஷேகம் கொடுத்தீங்க. Every stage you anointed him. எனக்கு நானும் பல பாதையில போய் கொண்டிருக்கிறேன். I am going through various paths now. ஒருவேளை நீங்க ஊழியத்தில் இருக்கலாம். Perhaps you are in the ministry. இல்லாவிட்டால் அபிஷேகம் பெறுகிற ஸ்டேஜில் இருக்கலாம். Or you might be in the stage of receiving the இல்ல anointing. பலவீனத்துல மரித்து போன நிலவரத்துல வந்திருக்கலாம். Or in your weakness you might be in a dead state. எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அடுத்த அபிஷேகத்துக்கு வாங்க. Whichever be your stage, come to the next stage. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. Every stage has an anointing. ஒவ்வொரு அபிஷேகமும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமானது. Every anointing differs from the other. ஒவ்வொரு அபிஷேகமும் கொஞ்சம் கொஞ்சம் மேன்மையானது. Every anointing has an excellency from the other. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வளர்ச்சிக்குரிய அபிஷேகம். Every anointing has a growth in it. எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? How many of you need this anointing? இயேசுவின் மேல் அந்தந்த நேரத்தில் இறங்கின அபிஷேகம் என் மேலும் இறங்கணும்னு எத்தனை பேர் கேக்குறீங்க? How many of you ask the Lord for this anointing which descended upon Jesus appropriately at the right time? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். He that asketh receiveth from him. இன்னைக்கு நீங்க பலவீனத்தோடு வந்திருக்கலாம். Maybe you come with weakness today. தோல்வியோடு வந்திருக்கலாம். You come with a defeat today. குறைவுகளோடு வந்திருக்கலாம். With shortfalls in your life. அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. Do not look at all these. அது பிசாசு பாப்பான். The devil will watch all these. கர்த்தர் பாப்பார். God will watch all நீ these. அத பார்க்காத. You do not look at them. இத மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பார். Look at the anointing which will transform you. இத ஓவர்டேக் பண்ற ஓவர்கம் பண்ற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive an anointing to overcome all these. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? How many of you need this anointing? ஆண்டவரே, இயேசுவை மட்டும் நீர் சரியாய் அந்தந்த நேரத்துல அபிஷேகம் பண்ணினீர். Lord, you anointed Jesus appropriately at the right time. அதுபோல Even so, எனக்கு அந்தந்த ஸ்டேஜ்ல எனக்கு அபிஷேகம் at தேவை. the right stage I need the anointing. நான் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன். Now this is my state. ஞானஸ்நானத்தோட நிக்கிறேன். At water baptism I stand. அபிஷேகம் பெற்ற நிலவரத்தோட நின்னுட்டு இருக்கிறேன். With the anointing I am standing here. ஊழியத்தின் அபிஷேகத்தோட நின்று கொண்டிருக்கிறேன். With the anointing of the ministry I stand here. இன்னைக்கு பலவீனங்களும் தோல்விகளும் வியாதிகளும் மரணமும் என்னோடு போராடி கொண்டிருக்கிறது. Sicknesses, weaknesses and death is striving with me today. பரிசுத்தத்துக்காக நான் தவிக்கிறேன். I am struggling for holiness. எனக்கு பரிசுத்தம் வேணும். I need holiness of God. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இயேசுவுக்கு எப்படி அபிஷேகம் கொடுத்தீங்களோ அதுபோல எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. Just as you anointed Jesus in every stage, even so give me the anointing, O Lord. உண்மையா எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் தேவை? How many பிரியமானவர்களே, of you truly need this anointing, beloved ones? பார்க்கலாம். உங்களுடைய கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். Lift up your hands. நான் ஓரளவு அபிஷேகம் பெற்று இருக்கிறேன். I have received an anointing to an extent. பட் எனக்கு அந்த ஸ்டேஜை தாண்டறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். But I need an anointing to overcome the stage. அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும். I want to go to the next stage. இன்றைக்கு எனக்கு அந்த அபிஷேகம் தேவை. Today I need the anointing. கொஞ்ச நேரம் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். For some time humble yourself. கொஞ்ச நேரம் உங்களை ஒப்புக்கொடுங்க. For some time surrender yourself. கொஞ்ச நேரம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. For some time examine yourself. கொஞ்ச நேரம் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. For some time prepare yourself. கர்த்தர் உன்னை அபிஷேகத்தினால் நிரப்புவார். The Lord will fill you with the anointing. தன்னுடைய குமாரனை அபிஷேகம் பண்ணி பரிசுத்த பிள்ளையாக மாற்றினவர். The one who anointed his son and made him the holy child. இன்றைக்கு கர்த்தர் உன்னையும் பரிசுத்தவானாய் மாற்றுவார். Today the Lord will make you also as a holy man. அவர் மேல் இறங்கின அதே வல்லமை, The same power which descended on him. அதே அபிஷேகம், The same anointing. அதே பரிபூர்ண ஜீவன் The same perfect life. இப்பொழுது உன்மேல் இறங்கும். May this abundant life follow நீ அதை you. பெறுவாய். You shall receive it. நீ அதை அனுபவிப்பாய். You shall experience it. ஆமா. இப்ப நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எந்த அபிஷேகம் தேவைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற, நீங்கள் இருக்கிற இந்த நிலவரத்துக்கு ஏற்ற, நீங்கள் போகிற பாதைக்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை நம்ம கொஞ்சம் நம்ம ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். நம்ம பாட்டு உட்கார்ந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணுவாருன்னு சொன்னாலும் நடக்காது. நம்ம அதுக்கு பலிபீடத்தில் வைக்கணும். நம்ம உடைக்கணும், நொறுக்கணும், கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும். கொஞ்சம் முழங்கால் போடும்போது கை வலிக்கும், கால் வலிக்கும், உடம்பு வலிக்கும், இடுப்பு வலிக்கும், இதெல்லாம் செய்யும். ஆனால் நீ ஜெயிக்கணும். அதுக்கு ஒரு அபிஷேகத்தை பெறாம இந்த மண்பாண்டங்கள் அந்த அபிஷேகம் வந்தாதான் இந்த மண்பாண்டம் ஜெயிக்கும். ஆமென். வியாதி சுகமாகணும், போராடணும், விடக்கூடாது. ஆமென். மரித்தோரை எழுப்பும் வல்லமை உன்மேல் இறங்கட்டும். பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை இறங்கட்டும். உன் ஊழியத்தை நீ செய்யக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும்.
Hallelujah, hallelujah. Amen, 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 amen. Ribaliara sahaniara bana. Eda bakara bakaturaniara hanemana. Eda bakara tiara ba shadai that up. Amen. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்க செய்வீர். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்வீர். சொரும் மன்சாரியே உள்ளம் உயிர்த்திட தாருமின் அபிஷேகமே. சொரும் மன்சாரியே உள்ளம் உயிர்த்திட தாருமின் அபிஷேகமே. மரித்தோரை எழுப்பிடும் அல்லேலூயா எங்கள் மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை ஆமா. இயேசு மரித்து 3 நாள் ஆனது. லாசரு மரித்து 4 நாள் ஆனது. முடிந்து போனது கதைன்னு தான் எல்லாருமே நினைச்சது. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில பல தோல்விகள்ல நீ மரித்து ஒன்றுமில்லாத நிலவரத்தில் வந்திருப்பாய். இனி ஒன்றும் முடியாது, இனி நடக்காது, இனி கிடைக்காது, இனி இந்த காரியம் வாய்க்காது. இதுதான் பிசாசினுடைய வார்த்தை. இல்ல, அபிஷேகம் வந்தால் சூழ்நிலை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? மரித்தோரை எழுப்பும் வல்லமை இப்பொழுது வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இடம் கொடுங்கள், விட்டு கொடுங்கள். ஆவியானவர் கொடி ஏற்றட்டும். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்கச் செய்வீர். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்கச் செய்வீர். சுருமசரியே உள்ளம் உயிர்த்திட தாருமின் அபிஷேகமே. சுருமசரியே உள்ளம் உயிர்த்திட தாருமின் அபிஷேகமே.
சிறுமன் சரீரம் உள்ளமையத்தில் கருவிட அபிஷேகமே சிறுமன் சரீரம் உள்ளமையத்தில் கருவிட அபிஷேகமே சிறுமன் சரீரம் உள்ளமையத்தில் கருவிட அபிஷேகமே
Bala bala Mariana bakara bala bakati. Amen. Ribala idabanam shamana karabala. Turaba karaba karabala. Shidamana gaduna bala gaduna dira. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. Amen. அந்தந்த ஸ்டேஜுக்குரிய அபிஷேகத்தை இயேசு பெற்றபடினால்தான் அந்தந்த ஊழியங்களிலே அந்தந்த சூழ்நிலையில் அவர் ஜெயிக்க முடிந்தது. சீயோனில் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட முடிந்தது. ஆமென். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ற அபிஷேகத்தை தர அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களில் அநேகர் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு சிலர் அந்த அனுபவத்துக்குள்ள வரும்படியாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தாகத்தை அவர் அறிவார், உன் தவிப்பை அவர் அறிவார், உன்னுடைய வாஞ்சையை அவர் அறிவார். இதோ உன்னுடைய பாதைக்கேற்ற அபிஷேகம். Riba niara bana katuna niara hasidana niara bana. அவரவருக்கு தேவையான ஒரு அபிஷேகம் இறங்கணுமே, இறங்கணுமே, நடக்கணுமே, தாவீது நாட்கள் சீயோன் கோட்டை பிடிப்பது எல்லாருக்கும் அரிதானது. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அவனை எதிர்த்த அந்த எபூசியரையும் அந்த குருட்டு ஆவிகளையும் அந்த சப்பானிகளையும் முறியடித்தான். நீ சீயோனாய் மாறுவதற்கு, சீயோனாய் கட்டப்படுவதற்கு எதிராக எழுப்புற அந்த வல்லமைகளை எதிர்க்கத்தக்க ஆவியை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. Balari bala bari ala bala kato. Amen. Amen. Lorabania. Eraini mi araba karaba karaba.
என்னுடைய அபிஷேகத்தினாலே நான் உன்னை ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற்றியிருக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த இருப்புக்கோள் உன்னுடைய கையில் இருக்கிறது. உனக்கு முன்பாக உன்னை விலகும்படியாய் நிற்கிற அந்த வலு சர்ப்பத்தை உனக்கு கொடுத்த அந்த கோலினாலே நீ அதை நொறுக்கி போடு. அந்த இருப்புக்கோளால் அந்த வலு சர்ப்பத்தை நீ நொறுக்கி போடு. ஜெயங்கொண்டவன் என்னுடைய சிங்காசனத்தை சுதந்தரிப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. Oh, Rabaka Rabaka Rabaka. Oh, Rani Arash. Oh, Tiaraba. Ribala Maria Rabaka 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 Tiri 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 Tiri. Tirabaka Rabaka Tirabaka Tirabaka Rabaka. Bidibidibidibidibidibika Tiribinania. Amen. 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 Dalavaria Bala Bakara. Amen. Jayam, Jayam, Jayam. Oh, Ribania Rabala Kara. ஆமென். ஆம். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், இயேசுவை அந்தந்த நேரங்களில் அபிஷேகம் பண்ணினவர் நாம் போகிற பாதைகளுக்கு ஏற்ற, நாம் இருக்கிற நிலவரத்துக்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை இந்த மாலை வேளையில தேவன் நமக்கு அனுப்பி தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. தோத்ர பெற்ற அபிஷேகத்தில் நிலைத்திருந்து வளர்ச்சி அடைந்து பூர்ணத்தை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு ஜெபங்கள் காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மடமேல் சமத்துக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த கத்தாவே முதலால் கத்தாவே மாலை வேளையில் இந்த ஆவியானவர் எங்கட மத்தியில் கடந்து வந்து காலையில் இருந்து உபவாச ஜெபத்தை ஆசீர்வதித்து இந்த மாலை கூட்டத்தில் எங்கூடும் கத்தாவே ஆவியானவர் எங்கட மத்தியில் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. எங்களை ஒருவரை வீட்பிக்கிறவராக, உம்முடைய ஆவியினால் பலப்படுத்துகிறவராக, உம்முடைய ஆவியினால் அபிஷேகிக்கிறவராக ஆண்டவரே உன்னதமான தேவகுமாரன் எங்கட மத்தியில் இறங்கி வந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம் கத்தாவே. நீர் அநாதியார், நீர் அபிஷேகிக்கப்பட்டீர் ஆண்டவரே. கத்தாவே மிக ஸ்தோத்திரம். உம்முடைய பிறப்பில் ஒரு அபிஷேகம் உண்டு கத்தாவே, உம்முடைய வளர்ப்பில் ஒரு அபிஷேகம் உண்டு கத்தாவே. ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம் கத்தாவே. ஞான ஸ்நானத்தில் ஒரு அபிஷேகம் உண்டு கத்தாவே. ஆவியானவரே மிக ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியத்தில் எங்கூட ஒரு அபிஷேகம் உண்டு கத்தாவே. சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக உங்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டீர் ஆண்டவரே. ஆவியானவரே மிக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிறிஸ்துவை மருத்துவர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். அற்பமான மாம்சமான சரீரத்தை எங்களை சரீரங்களை உம்முடைய ஆவியினால் எங்களை வீட்பிக்கிற தேவனாய் இந்த மாலை வேளையில் எங்களை மத்தியில் கடந்து வந்தீர். உம்முடைய ஆவியினால் எங்களை வீட்பித்தீர். உம்முடைய ஆவியினால் எங்களை அபிஷேகம் பண்ணினீர் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருடைய நிலவரங்களுக்கு ஏற்றார், அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு அந்தந்த நிலவரங்களுக்கு ஏற்றார் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலையில் எங்களை ஒவ்வொருவரை அபிஷேகித்ததற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, என் ராஜாவை சியோனிலே ஆண்டவரே அபிஷேகத்தை வைத்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த சியோனின் அபிஷேகத்தை பெற்று நாங்களும் கூட ராஜாதி ராஜாவோடு ஆளுகை செய்யும்படியாக அந்த சியோன் அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அந்த வலசர்ப்பத்தின் தலையை உடைக்கத்தக்கதாக ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை கத்தாவே ஆண்டவரே, கையிலிருக்கிறதான கத்தாவே அந்த செங்கு கத்தாவே ஆண்டவர் இருப்பு கோலினால் ஆளுகை செய்வான். அந்த கோலினால் அந்த வலசர்ப்பத்தின் தலையை உடைத்தது போல நாங்களும் கூட அந்த சத்துருவை ஜெயிக்க சியோனின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களால் ஒவ்வொரு நாளும் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்கள் அபிஷேகத்தினால் நிறைந்து இந்த உழைத்து செய்து நிறைவேற்ற கிருபை தருபடியாக வேண்டிக் கொள்கிறோம். தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு தாகத்தோடு வந்த நான் எல்லாரையும் அபிஷேகித்தீர். அவரவருக்கு தேவையான அவரவருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையில் கேட்டதான அபிஷேகத்தை தந்து வழிநடத்துகிறதான ஆவியானுடைய கரத்தில் எங்களை தாழ்த்து படைக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்க
ஆசீர்வதிக்கணும். நாளைக்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனை ஆவியார் நடத்தி ஆசீர்வதிக்கணும். எங்களோட பரிசுத்தவான்கள் எல்லாம் அபிஷேகத்துக்கு கரங்கள் எடுக்க முடியாது வேண்டிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். தேவ சமுத்திரம் இந்த மக்கள் எல்லாம் அங்கத்தர் ஆசீர்வித்து அனுப்பும். எல்லா துதிக்க நம்மையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.